வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம டயட் இன் டயபெட்டிக்ஸ், அதாவது என்னன்னா ஒரு சுகர் பேஷண்ட் வந்து என்னென்ன சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் பாயிண்டாகவே உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்க வீடியோவில் சொல்லலாம். ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு டயட்னா உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ப்ரோட்டீன் சத்து, அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸு, விட்டமின்ஸு இதெல்லாம் கலந்தது தான் வந்து ஒரு டயட்டு. ஸோ ஒரு சுகர் பேஷண்ட்டோட மெயின் டார்கெட் என்னென்னா அவங்களோட ரத்தத்தை இருக்கிற சக்கரை அளவு ஏறக்கூடாது அப்படின்றது தான் மெயின் டார்கெட். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி சாப்பாடு வந்து சாப்பிடணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட முழு நோக்கம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ப்ரோட்டீன்ஸ், அதாவது என்னென்னா புரோட்டோசத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன்ஸில் என்ன மாதிரி ப்ரோட்டீன் வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா வந்து மீன், முட்டை இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சிக்கன் கூட சாப்பிடலாம். இந்த மீன் கூட பாருங்கள், இந்த சால்மன் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு, டூனா, இல்லைனா நம்ம வீட்டில் நம்ம ஊரில் கிடைக்கிற கடல் மீன் கூட ஓகே தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எக்கில் எஸ்பெஷலி இந்த வெள்ளை பகுதி வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எக்கை நம்ம சேர்த்துக்கலாம். சப்போஸ் நான் ஒரு வெஜிடேரியனாக இருக்கிறேன் சார், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பன்னீர் இல்லை டோஃபு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வந்துட்டு அந்த ஸ்லைஸ் அதுவும் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். இதான் வந்து ப்ரோட்டீனில் சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டிஷ்ஷாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்ன்றது கொழுப்பு சத்து. ஸோ சுகர் பேஷண்ட் என்னென்ன கொழுப்பு சத்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது அதுக்கான பதில் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக பால் வகைகள். பாலில் கூட எஸ்பெஷலி இந்த சாய் மில்க்குன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மில்க் எடுக்கலாம். சப்போஸ் பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ஹை ஃபேட் மில்க்குக்கு போகாதீங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த ஹை ஃபேட் மில்க்குன்னு இருக்கும்ல, இந்த 5%, 6% இந்த மாதிரி வந்து இந்த ஆரஞ்சு கலர் பேக்கெட்டு அந்த மாதிரி மில்க்குக்கு போகாமல் ஸ்லிம்டு மில்க்குக்கு போங்க, லோ ஃபேட் மில்க்குன்னு போங்க. இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா தண்ணி பால் மாதிரி இருக்கிறது தான் வந்து பெட்டர். உங்களுக்கு திக் பால் போகாதீங்கன்றது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேட்ஸில் வந்து ஒரு சில சீஸ் வந்து ஓகேவாக இருக்குது. அதுவும் வந்து இன் மாட்ரேஷன், ரொம்ப அதிகமாக இல்லாமல் டெய்லி ஏதாவது ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி வந்து எதிரியாவது நம்ம ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணி சேர்த்துக்கலாம். அதேமாதிரி யோகட் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேட்டு. ஓகே, ஸோ ஃபேட்டுன்னு நான் சொல்கிற கொழுப்பு சக்தியில் பாருங்கள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேட்னு சொல்லிட்டு நம்ம கொழுப்பு சக்தியில் வந்துட்டு எதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்றதும் நான் வந்து இப்போ வீடியோவோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து சொல்கிறேன். ஸோ யோகர்ட்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும் வந்துட்டு ஒரு விதமான வந்துட்டு ஒரு தயிர், அதுக்கப்புறம் சீஸு, அதுக்கப்புறம் லோ ஃபேட் ஸ்லிம்டு மில்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபேட்ஸில் வந்து வருது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். இதுதான் எல்லாரும் பயமுறுத்துவாங்க, சக்கரை பொருட்கள் சாப்பிடாதீங்க கார்போஹைட்ரேட்ஸ். சரி, சக்கரை பொருட்கள் சாப்பிடலாம், ஆனால் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா முக்கியமான விஷயம் நம்ம சொல்லுவாங்க டாக்டர், அரிசி சாப்பிடாதீங்க. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா சுகரை டக்குன்னு ஏற்றி விட்டுரும். அது கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் வந்து வெள்ளை அரிசின்றது கிட்டத்தட்ட உண்மைதான். அப்போ நம்ம என்ன மாதிரி பொருட்கள் சாப்பிடணும்னா ஹோல் கிரெயின்ஸ்ன்றது தான் கான்செப்டாக இருக்குது. இப்போ ஹோல் கிரெயின்ஸில் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் என்னென்ன வருது வந்துட்டு இந்த தவிடு, அதே மாதிரி தானியங்கள், நவதானியங்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி தானியங்கள் நீங்கள் வந்து நல்லாவே சாப்பிடலாம். அதில் எந்த வேறு குறைபாடும் கிடையாது. ஓகே, ஓட்ஸ் தான் வாங்கி சாப்பிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்க வந்து அங்கே இம்போர்ட் பண்ண ரேட் கொண்டு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்லாம் கூட நம்ம ஊரில் விளையக்கூடிய நீங்கள் நவதானியங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதில் வந்து உப்புமாவோ இல்லைனா கிச்சடியோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் டிஷ்ஷு எது வேணாலும் உங்கள் களி மாதிரியோ எப்படி வேணால் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸில் முக்கியமாக வந்துட்டு இந்த மாதிரி பொருட்களை சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரைஸை அவாய்ட் பண்ணுங்கன்றது வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்துட்டு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து விட்டமின்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமினும் கண்டிப்பாக இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தேவை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து காய்கறிகளில் வந்து பாரபட்சம் பார்க்க வேணாம். எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டார்ச் வெஜிடபிள்ஸ், ஓகேங்களா, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸ்டார்ச் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச் பொருட்கள் அதிகமாக இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் இருக்குமா, அது பேர் என்ன, பொட்டேட்டோ. ஸோ உருளைக்கிழங்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கார்போஹைட்ரேட் கண்டெய்னிங் ஸ்டார்ச் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் மெயினாக வந்து அவாய்ட் பண்ணணும் உங்களோட காய்கறிகளில். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பச்சை கீரையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட பாருங்கள் இந்த பீன்ஸு, அதே மாதிரி வெண்டைக்காய், இந்த மாதிரி வந்து எல்லா காய்கறிகளும், கோஸ், இந்த மாதிரி எல்லா காய்கறிகளும் நல்லாவே சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹை ஸ்டார்ச் கண்டெய்னிங், கார்போஹைட்ரேட் கண்டெய்னிங் இந்த கிழங்கு வகைகள்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அந்த கிழங்கு வகைகள் வெஜிடபிள்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆர்வலி கிழங்கு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு, இந்த கிழங்குகளை வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கிழங்கு வகைகள் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு சுகர் பேஷண்ட் காய்கறிகளில் எல்லாம் சாப்பிடலாம், எல்லா லிபர்ட்டியும் உண்டு, கிழங்கு வகைகளை தடுங்க.
ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த விட்டமின் ரொம்ப அதிகமாக கிடைக்கிறது இன்னொரு முக்கியமான இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ், அதாவது என்னது பழங்கள். இப்போ இந்த பழங்கள்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஸில் பொறுத்த வரைக்கும் திருப்பி ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த பழங்கள் சாப்பிட்டாலே சுகர் ஏறிடுமாமே, அப்போ நான் எந்த பழம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி வந்து வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் அதான் சொன்னல, ஒரு ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்ட உடனே அந்த பிளட் சுகர் லெவல் வந்து எவ்வளோ ஏறுது அப்படின்றது பேர் தான் வந்து என்னன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்றது என்னன்னா சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு வந்து உங்கள் ரத்தத்தில் சுகரை எவ்வளோ ஏற்றுதுன்றது தான் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ். அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கிற பழங்கள் தான் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து எந்த மாதிரி பழங்கள் நம்ம வந்து பரிந்துரை செய்யலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆப்பிள் வந்து சேஃபான பழமாக வந்துட்டு இருக்குது. கோவா, ஓகேங்களா, கூவான்னு சொல்லுவோம்ல கோவா. ஸோ கோவா வந்து சேஃபான பழமாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் சொல்லுவோம் கொய்யா பழம் சேஃபான பழமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பியர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட், இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி ஃப்ரூட். இந்த ஆப்ரிகாட், பியர்லாம் பியர் வந்து ஓரளவுக்கு கிடைக்கும். பேரிக்கான்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லாம் விற்பாங்க பேரிக்கான்ட்டு. ஸோ பேரிக்கா நீங்கள் எடுக்கலாம், கொய்யா நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து சீப் ஃப்ரூட்ஸு, நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிற காசு கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்டு. கொஞ்சம் காஸ்ட்லியர் ஃப்ரூட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து ஆப்ரிகாட்ஸு, இந்த மாதிரிலாம் நீங்கள் போகலாம். அப்போ எந்தெந்த பழங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் தடுக்கிறது நல்லது அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிடிச்ச பழம் அது என்னது, மேங்கோ. அதாவது என்னன்னா வந்து நம்மளோட மாம்பழம் கண்டிப்பாக வந்து தருங்க. அதில் ஹை சுகர் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்குது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே ஏற்றும். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க லைட்டாக சாப்பிடலாம். கண்டிப்பாக லைட்டாக சாப்பிடலாம். யாரும் லைட்டாக சாப்பிட்றது இல்லையே. ஒரு டேஸ்ட் பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு 4-5 துண்டு உள்ளே போயிடுது. அப்போ டக்குன்னு சுகர் லெவல்ஸ் வந்து ஏறிடுது. அதனால் பழங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரியான பழங்களை நீங்கள் கொஞ்சம் டார்கெட் வந்து பண்ணுங்கள். தயவு செஞ்சு வந்துட்டு மேங்கோ மாதிரியோ இல்லைன்னா ஹை சுகர் கண்டெய்னிங் ஃப்ரூட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்றது வந்துட்டு நம்மளோட பாயிண்டாக இருக்குது. ரைட். இப்போ விட்டமின்ஸ்க்கு அடுத்து 4 விஷயமா சொல்லிட்டேன். அதாவது கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்டு, ப்ரோட்டீனு, விட்டமின்ஸ் என்னென்னட்டு. இப்போ இந்த சுகர் பேஷண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு சில ஸ்ட்ராட்டஜின்னு என்னென்னா, இப்போ நம்ம சொன்ன அந்த 4 பொருட்களை எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எது எவ்வளோ பங்கு அப்படின்றது தான் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வீடியோ மூலியமாக நம்ம சொல்கிறோம். சம் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஃபாலோ என்னன்னு ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், ஈட்டிங் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ். ஓகேங்களா? வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ்னா எப்பவுமே வந்துட்டு ஒன்று சார்ந்து இருக்கக்கூடாது. அதுதான் பேலன்ஸ் டயட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு டெய்லி முட்டையே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் காய்கறிகள் பழங்கள் எடுக்கிறது இல்லை. இல்லைனா பார்த்தீங்கன்னா நான் வெறும் வந்து அந்த லோ ஃபேட் மில்க் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், காய்கறி பழங்கள் எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி இருக்கிறது தவிர்த்துட்டு ஈட்டிங் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ், காய்கறிகள், பழங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோட்டீன் சத்துக்கள், கார்போஹைட்ரேட்ஸ், நவதானியம் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கிறது தான் ஈட்டிங் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கணும். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற இந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸில் வந்துட்டு சுகர் கண்டென்ட் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் நிறைய சொன்னேன், மாம்பழம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். பேட் ஃபேட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமாக ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன். நோ பேட் ஃபேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரைடுன்னா என்னது, இந்த எண்ணெயில் போட்டு வறுவருன்னு வறுக்கிறாங்களே. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரைடு ஃபுட்ஸில் கெட்ட ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிக்கன், மட்டன் இதோட தோல் பகுதி, ஸோ ஸ்கின், அந்த ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேட் ஃபேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ பேட் ஃபேட்ஸ் நம்ம குறிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 இம்பார்ட்டண்டான விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா LDL, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா VLDL, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட கொலஸ்ட்ரால். இந்த 3 தான் வந்து கொஞ்சம் பேட் ஃபேட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த HDL ஒன்று இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. இதை வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த LDL VLDL எல்லாம் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த LDL VLDL கூட்டக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரைடு, அதே மாதிரி ஸ்கின்ஸு, இந்த மாதிரி ஓவராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ட் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கூப்பிட்டு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நோ சால்ட்டை முடிஞ்ச அளவுக்கு குறைங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து இருக்குது. சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் பிபிஐ ஏதோ ப்ளஸ் இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது இல்லை. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைங்கன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு உறுதிமொழி எடுத்து முடிஞ்ச அளவுக்கு நோ சுகர், நோ பேட் ஃபேட், நோ சால்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் நோன்னு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் உங்கள் டார்கெட்டை ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியுன்றது நம்மளோட பார்வையாக வந்துட்டு இருக்குது.
ரைட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீல்ஸ் வந்து சாப்பிட்றதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி ஈட்டிங் ரெகுலர் மீல்ஸ். அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த சாப்பாடு டைமிங்கை ஸ்கிப் பண்ணுறதுன்றது ரொம்ப தப்பு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். சாப்பாடு டைமிங்கை தயவு செஞ்சு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்றது தான் வந்துட்டு பார்வையாக இருக்குது. ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் டேப்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட இன்சுலின் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரல் டேப்லெட்ஸ் இதில் இருப்பீங்க. ஸோ இந்த மாத்திரைங்க இன்சுலின் ஓரல் டேப்லெட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி இன்சுலினில் இருக்காங்களே இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இன்சுலினோட வேலை என்ன, நம்ம போட்ட உடனே சுகரை டக்குன்னு லோ ஆக்கி விட்டுரும். அப்போ லோ சுகர் போயிடும். அப்போ அந்த லோ சுகர் பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், ஹைப்போகிளைசீமியா. அதாவது லோ சுகர் பேர் தான் ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த லோ சுகருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. யார், இந்த இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கும் சரி மாத்திரை போடுறவங்களுக்கும் சரி. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நடுவில் மீல்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக சாப்பிடல அப்படின்னும் போது உங்கள் சுகர் லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லோவாக இருக்கணும் போது அந்த டைமில் இன்சுலின் போட்டிங்கன்னா உங்கள் சுகர் லெவல் டக்குன்னு குறைஞ்சிரும். ஓகேங்களா, டக்குன்னு குறைஞ்சி உங்கள் சுகர் லெவல் நார்மலாக வந்து 80லேருந்து 120 இருக்க வேண்டிய இடத்துல திடீர்னு சுகர் லெவல் 60 40ன்னு போயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆயிடுது, டக்குன்னு ஹைப்போகிளைசீமியா வந்துடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுது, கை கால் நடுக்கும், அப்படியே தலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்துற மாதிரி, கண்ணெல்லாம் பிளர் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வருது. வேர்த்து போகிறது, கை நடுக்கிறது, மயக்க வர்றது, இது எல்லாமே வருது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தடுக்கணும். இந்த ஹைப்போகிளைசீமியா லோ சுகரை தடுக்கணுன்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், எப்பயுமே சுகர் பேஷண்ட்ஸ் மறந்துடாதீங்க, ஈட்டிங் ரெகுலர் மீல்ஸ், அதாவது இடைவேளை விட்டு கரெக்ட் டைமிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருங்க அப்படின்றது தான். ஆனால் அந்த சாப்பிட்ற அந்த ரெகுலர் மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ போர்ஷனாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ ரெகுலராக சாப்பிட்லாம், ஆனால் லோ போர்ஷனாக இருக்கணும், ஹை போர்ஷனாக இருக்கக்கூடாது. அதாவது சாப்பிடும் போது ஃபுல்லாக அதிகமாக கலோரி இல்லாமல் கம்மியாக. ஸோ ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ்னு டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. கம்மியாக சாப்பிடுங்க, ஆனால் கொஞ்சம் டைம் விட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒட்டி சாப்பிடுங்க அப்படின்றது. ஸோ இதுதான் ரெண்டாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது, ஈட்டிங் ரெகுலர் மீல்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி நம்ம சுகர் பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது யூசிங் பிளேட் மெத்தட். பிளேட் மெத்தட்ன்றது என்னன்னா ஒரு பிளேட்டில் எது எவ்வளோ பங்கு இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் இதான் என்னோட பிளேட் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஹாஃப் வந்து ஃபுல்லாக எதுக்கு கொடுத்துருக்க, ஒரு பாதி ஃபுல்லாக நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ், அதாவது கிழங்கு வகைகள் இல்லாத காய்கறிகள் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ கிழங்கு வகைகள் இல்லாத காய்கறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, நான் சொன்னேன்ல நம்மளோட கோஸில் ஆரம்பிச்சு கிரீன் கீரையை ஆரம்பிச்சு எல்லா காய்கறிகளும் ஆரம்பிச்சு எல்லாமே இருக்குது. தண்ணி வந்து அதெல்லாம் குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 50% இதை போயிட்டீங்கன்னா மீதி 25% எதுக்கு கொடுக்குறாங்க பாருங்க, மீதி 25% எதுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீனுக்கு, ஸோ 25% வந்து ப்ரோட்டீனுக்கு போகுது, இன்னொரு 25% வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ்க்கு போகுது. இந்த ப்ரோட்டீனில் என்ன மாதிரி ப்ரோட்டீன் சாப்பிடணும், நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த அவிச்ச முட்டை, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன்கள், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்துட்டு வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர், சென்னா, மூங் தால், இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரோட்டீனை வந்து எடுத்துக்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் போது என்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் காமிச்சேன், அதான் நவதானிய வகைகள், அந்த நவதானிய வகைகள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து மில்க் குடிச்சா கூட வந்து லோ ஸ்லிம்டு மில்காக குடிங்க அப்படின்றது, இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் ஆங்கிளில் வந்து வருது. ஸோ உங்களோட யூசிங் பிளேட் மெத்தடில் தயவு செஞ்சு 50% இது, 25% இது, 25% இதுன்ற இந்த ப்ரொபோர்ஷனை யாரும் மறந்துடாதீங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இங்கே ஒரு ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் பாருங்க, இந்த பிளேட்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ 50% வந்து வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணும். ஆனால் நம்ம ஊர் சாப்பாடு பாருங்க, பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோறு தான் அதிகமாக இருக்கும், பதார்த்தங்கள் பேருக்கு இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இங்கே பாருங்க பிளேட் எப்படி இருக்குது, ஃபுல்லாக காய்கறிகள் தான் ஒரு சைடு ஃபுல்லாகவே வச்சிருக்காங்க. இன்னொரு 25% தான் பார்த்தீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வருது. ஆனால் அந்த கார்போஹைட்ரேட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் இருக்குது, அந்த தானிய வகைகள், ஓட்ஸ் வகைகள், நம்மளோட கேழ்வரகு, நம்மளோட தானியங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு 25% ப்ரோட்டீன் வச்சிருக்காங்க. ப்ரோட்டீனுக்கு பாருங்க முட்டை வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட டோஃபு இல்லைனா பன்னீர், இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேட் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கன்றது என்னோட முக்கியமான இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து இருக்குது. அடுத்து போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூஸிங் ஹெல்த்தி ஃபேட்ஸ், இது ரொம்ப முக்கியம். சார் தான் கொழுப்பு சாப்பிடலான்னு சொல்லிட்டாரு, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சோம்னா என்ன மாதிரி கொழுப்புகள் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இப்போ ஹெல்த்தி கொழுப்புகள் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த எல்டிஎல் விஎல்டியில் இருக்கக்கூடாது, ஹெச்டிஎல் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஹெல்த்தி ஃபேட்ஸ் எது இதில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து நம்மளோட நட்ஸு. ஸோ நட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நட்ஸை வந்து யாருமே வந்துட்டு ஒதுக்கி தர வேணாம். ஸோ கண்டிப்பாக டெய்லி வந்துட்டு நீங்கள் இந்த உரிச்சு வச்ச பாதாமோ இல்லைனா வந்து பிஸ்தாவோ இல்லைனா வந்து
நம்மளோட முந்திரியோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 2 நட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்தி ஃபேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, HDL ரொம்ப ரிச்சாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் தடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஃபேட்டில் வந்து இந்த அவகாடோன்னு சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபேட் இருக்குது, ஆனால் அது ஹெல்த்தி ஃபேட்டாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை நம்ம வந்து எடுக்கலாம். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் ஆயில், இங்கே தான் பிரச்சனை வருது. இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம வதக்கிறோம், தாளிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பீன்ஸே செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதாவது செய்கிறோம்னா கண்டிப்பாக எண்ணெயை ஊற்றுறோம். அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் லைக் இந்த மாதிரி இந்த ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட ஆலிவ் ஆயில், இந்த மாதிரியான எண்ணெய்கள் வந்து நல்லது. அப்போ எந்த மாதிரி எண்ணெய்கள் தவிர்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ எந்தெந்த ஆயிலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நோ அப்படின்ற எந்தெந்த ஆயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளோட பாம் ஆயில்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த பாம் ஆயிலை வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்திடுங்க, குறையும், உங்கள் சமையலில் சேர்த்துக்காதீங்க. ரெண்டாவது நம்மளோட கோகோனட் ஆயில். இந்த கேரளா சைடில் போனால் நிறைய பேர் வந்து இந்த கேரளா ஸ்டைல் ஃபுல்லாகவே இந்த உங்களுக்கு தெரியும் நம்மளோட தேங்காய் எண்ணெயில் தான் வந்து எல்லாமே செய்கிறாங்க. ஸோ தேங்காய் எண்ணெயிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. அப்போ இந்த ஆயிலெல்லாம் எது அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்றது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை. இது நல்ல கொலஸ்ட்ராலை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குது. அப்போ வந்து HDL அதிகப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு நம்ம ஃபேட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹோல் கிரெயின்ஸ் இந்த மாதிரி ஆயிலில் சமைங்க அப்படின்றது வந்து இன்னொரு முக்கியமான வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் போனால் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு லிமிட்டிங் கொலஸ்ட்ரால் அண்ட் சோடியம். அதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து கொழுப்பு சக்திகளில் வந்து கொலஸ்ட்ரால் என்ற பேட் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கணும் நம்ம ஃபுட்டில். அப்போ இந்த பேட் கொலஸ்ட்ரால் எங்கெங்க சார் வருதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி சோடியம், அதாவது பார்த்தீங்கன்னா உப்பு சக்தி குறைங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த ஸ்லைடை நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த பேட் கொலஸ்ட்ரால்ன்றது எங்கெங்க சார் கிடைக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள். நான் சொல்லலாம் பார்த்தீங்களா, பாம் ஆயில் வருது, இந்த க்ரீம் இந்த போடுறான் தெரியுமா நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில். இப்போ எதை எடுத்தாலும் சிக்கன் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் சைடில் வெள்ளை கலர் ஒன்று எடுத்து வச்சிடறாங்க, மயனீஸ் அப்படின்ற பேரில். ஸோ அந்த மயனீஸை போட்டு டிப் பண்ணி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் அதெல்லாம் தடுக்கணும். ஃபிங்கர் சிப்ஸ் ஏன் இதை நம்ம அடுக்கிறோம்? ஒன்று பாருங்கள், ஹை ஸ்டார்ச். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டேட்டோ நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு கிழங்கு வகைன்னு சொல்லியிருக்கேன். அந்த பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு போய் எதில் வறுத்துருக்காங்க? பாம் ஆயிலில் போய் வறுத்துருக்காங்க. அப்போ பாம் ஆயிலில் வறுத்து அதுக்கு மேலே என்ன போட்டிருக்காங்க? உப்பை போட்டிருக்காங்க. இந்த மூணுமே நீங்கள் அவாய்ட் பண்ணல. அப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கையும் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தா, பாம் ஆயிலும் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தா, உப்பையும் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தா, மூணு சேர்த்த கலவை தான் இந்த ஃபிங்கர் சிப்ஸ். அப்போ இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸை சாப்பிட்டா எந்த அளவுக்கு நல்லது அப்படின்ற ஆங்கில நீங்களே யோசிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு வந்து ஒரே இதே மாதிரி ஒரு சினாரியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட என்னது இந்த ஃப்ரைடு சிக்கன் விற்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு சில பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் நல்லா வறுப்பாங்களே போட்டு, அந்த KFC மாதிரி இடத்துலலாம் நல்லா போட்டு நம்மளை வறுப்பாங்களே. அப்போ அதுவும் கிட்டத்தட்ட அதே தானே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மைனஸ் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஐஸ்கிரீம், ஐயோ தயவு செஞ்சு இந்த நீங்கள் கட்டி காத்த எல்லாத்தையும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சுகர் லெவல் டப்புன்னு தூக்கிடும். ஸோ ஒரு ஐஸ்கிரீமோ சாக்லேட் கூட ஆசைப்பட்டால் கூட டார்க் சாக்லேட் ஆங்கிளில் தான் போனவே தவிர, டார்க் 100% டார்க், அதாவது அதில் சுகரே ஆடட் ஆங்கிளில் தான் போனவே தவிர, எந்த காரணத்துக்கு கொண்டோ இந்த ஐஸ்கிரீம், மில்க் ஷேக், ஃபலூடா, கேண்டு ட்ரிங்க்ஸு, பெப்சி, கோக்கு, இந்த எந்த ஆங்கிள்லையுமே நீங்கள் என்டர்டெயினே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் என்டர்டெயின் பண்ணிங்கன்னா டக்குன்ட்டு சுகர் லெவல்ஸ் தூக்கிடும் அப்படின்றது நம்மளோட ஆன்சராக வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ராலுக்கான உதாரணங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுங்க. இன்னொன்று சோடியம் சொல்லியிருந்தேன். சோடியம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், என்னது சால்ட், அதாவது என்னது உப்பு. ஸோ உப்பு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குறைங்க. இது பிபிக்கும் நல்லது. நிறைய பேருக்கு சுகர் இருக்கவங்களுக்கு பிபியும் இருக்கும், ப்ளஸ் சுகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிஸாக வந்துட்டு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு சொல்கிற ரீகேப் மாதிரி, அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துடலாம். வாட்டர் அண்ட் லோ கலோரி ட்ரிங்க், அதாவது தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் சுகர் பேஷண்ட்டுக்கு. எவ்வளவு தண்ணி வேணாலும் நீங்கள் குடிக்கலாம். சப்போஸ் ஆசை வருது சார், நான் ஒரு பெப்சி குடிக்கலாம், ஒரு கோக் குடிக்கலாம், இந்த மாதிரி எனக்கு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு ஆசை வருது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா சில பேர் கேட்கலாம், ஏன் அப்போ நான் டயட் பெப்சி குடிக்கலாமேன்ட்டு. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம். டயட் பெப்சிக்கெலாம் என்ன வித்தியாசம் தனியாக பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோவில் லோ கலோரி ட்ரிங்க்னு எதை மீன் பண்ணுறேன்னா, சும்மா நீங்களே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில் தண்ணியில் வந்துட்டு இந்த நம்மளோட டீ தூள் போட்டு ஒரு ரெடி பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்தை பூச்சிங்கன்னா ஐஸ் டீ ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி வந்துட்டு சும்மா நீங்களே வந்து ஒரு ஐஸ் டீயோ ஐஸ் காஃபியோ ஒரு சில்லுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு குடிச்சிக்கணும்னா இந்த மாதிரியான லோ கலோரி ட்ரிங்க் குடிங்க. ஒரு லெமன் ஜூஸ், ஒரு சில் தண்ணியில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு சும்மா லைட்டாக போட்டு குடிக்கிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாமே தவிர, நீங்கள் தயவு செஞ்சு எந்த காரணத்துக்கு கொண்ட சாஃப்ட் பீவரேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெப்சி, கோக், ஸ்ப்ரைட், லிம்கா இந்த ஆங்கிளில் வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸ் போகிறத வந்து கண்டிப்பாக தடுக்கணும் அப்படின்றது நம்மளோட முக்கியமான வந்துட்டு பார்வையாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இப்போ புரியும் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது வாட்டர் அண்ட் லோ கலோரி ட்ரிங்க், அப்புறம் கொலஸ்ட்ராலை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணணும், அப்புறம் ஹெல்த்தி ஃபேட்ஸை தான் சாப்பிடணும்,
பிளேட் மெத்தடை யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்புறம் வந்து ரெகுலர் மீல்ஸில் சாப்பிடுங்க, இல்லை லோ சுகர் போயிடுவீங்க. அப்புறம் ஈட்டிங் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ், ஒரு ஃபுட்டில் எல்லாமே கலந்த மாதிரி வந்து இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து வெறும் சுகர் பேஷண்ட் டயட்டை பற்றி மட்டும் வீடியோ. இன்னும் நிறைய விஷயம் பேசலாம், வருங்காலத்தில் அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே, ஏஜ்டான ஆளுங்களுக்கு, உங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே தயவு செஞ்சு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.